அன்பான மாணவர்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கம். இன்று நாங்கள் பார்க்க இருக்கின்ற பகுதி இலக்கண பகுதி. இலக்கணத்திலே முதலாம் இரண்டாம் வேற்றுமைகளை பார்த்திருக்கின்றோம். இன்றைய தினம் மூன்றாம் மற்றும் நான்காம் வேற்றுமைகளை பற்றி பார்க்கலாம். மூன்றாம் வேற்றுமை கருவி வேற்றுமை என்ற பெயராலே அழைக்கப்படும். எனது கருவி வேற்றுமை என்ற பெயராலே அழைக்கப்படும். மூன்றாம் வேற்றுமையினுடைய உருவுகளாக ஆல், ஆண், ஒடு, ஓடு என்று சொல்லப்படுகின்ற 4 உருவுகள் இருக்கின்றன. ஆல், ஆண், ஒடு, ஓடு என்று சொல்லப்படுகின்ற 4 உருவுகள் விளங்குகின்றன. இதை விட சொல்லுருவுகள் இருக்குது. மூன்றாம் வேற்றுமையை பொறுத்தளவில் சொல்லுருவுகள் இருக்குது 2. என்னது? கொண்டு, உடன். கொண்டு, உடன் என்று சொல்லப்படுகின்ற 2 சொல்லுருவுகள் இருக்கு. அப்போ ஒரு வேற்றுமையை பொறுத்தளவில் பொதுவாக உருவிருக்கும், பொருளிருக்கும், சொல்லுருவிருக்கும், எல்லாம் அமைந்து இந்த 3ம் ஒருங்கே அமைந்து காணப்படுகின்ற வேற்றுமையாக இந்த மூன்றாம் வேற்றுமை விளங்குகின்றது. இதற்குரிய உதாரணங்களை, விளக்கங்களை சுருக்கமாக பார்க்கலாம். மூன்றாம் வேற்றுமையை பொறுத்தளவில் 3 பொருள் இருக்கு. கருவி பொருள், கருத்தா பொருள், உடன் நிகழ்ச்சி பொருள். இதற்கான உதாரணங்களை பார்க்கலாம். கத்தியால் வெட்டினான். இதுல கருவியது கத்தி. பென்சிலால் எழுதினான். இதுல கருவியது பென்சில். பேனையால் எழுதினான். இதுல கருவியது பேனை. ஆகவே இது கருவி பொருள்ல இருக்கு இந்த மூன்றாம் வேற்றுமை. அடுத்த உதாரணம் நாங்க பார்க்க போறது கருத்தா. கருத்தா என்றால் என்னண்டா, ஒன்றினுடைய உருவாக்கத்திற்கு காரணமானவரைத்தான் நாங்கள் கருத்தா என்று சொல்லுவோம். ஒன்றினுடைய உருவாக்கத்திற்கு காரணமானவரைத்தான் நாங்கள் கருத்தா என்று சொல்லுவோம். அந்த வகையில ஒரு உதாரணம் பார்ப்போம். கவிஞரால் கவிதை இயற்றப்பட்டது. இங்க கருத்தா யாரு? கவிஞர். ஏன் அவரை நாங்க கருத்தான்னு சொல்றோம்? அந்த கவிதையை இயற்றியது அந்த கவிஞர். ஆகவே அது கருத்தா பொருள்ல வருகிறது. இறைவனால் உலகம் படைக்கப்பட்டது. அங்கே கருத்தா யாரு? இறைவன். ஆகவே ஆளுருவோட சேர்ந்து கருத்தா பொருள்ல மூன்றாம் வேற்றுமை வந்திருக்கு. அடுத்து நாங்க பார்க்க போறது உடன் நிகழ்ச்சி பொருள். அது என்ன உடன் நிகழ்ச்சி பொருள்? நிகழ்காலத்துல நடக்கிற நிகழ்வு. ராமனோடு சீதை வந்தாள். ஆசிரியரோடு மாணவன் வந்தார். இப்படி அம்மாவோடு அப்பா வந்தார். இப்படி ஓடு பாருங்க, ஓடு என்ற உருவு வருகிறது. இது உடனே நடக்கிற நிகழ்வு. ஆகவே கருவி, கருத்தா, உடனிகழ்ச்சி என்று சொல்லப்படுகின்ற 3 பிரதான பொருளுக்குரிய உதாரணங்களை இப்போது பார்த்திருக்கின்றோம். இதைவிட 7 வகையான பொருளிலும் மூன்றாம் வேற்றுமை வரும். ஆனால் சுருக்கமாக இந்த 3ம் பிரதானமாக விடயம் என்றபடியால் பார்த்திருக்கின்றோம். இந்த மூன்றாம் வேற்றுமைக்குரிய சொல்லுருவுகளாக கொண்டு, உடன் என்று சொல்லப்படுகின்ற சொல்லுருவுகள் விளங்குகிறது. இந்த சொல்லுருவுகள் ஏன் பயன்படுத்தப்படுகிறது என்றால், உருவுக்கு பதிலாக பயன்படுத்தப்படுகிறது தான் சொல்லுருவுகள். பேனையால் எழுதினார். ஆள் உருவு எடுத்து போட்டு கொண்டு என்று சொல்லுருவை நாங்கள் போடுவோம். பேனை கொண்டு எழுதினான். கத்தியால் வெட்டினான். கத்தி கொண்டு வெட்டினான். ராமனோடு சீதை வந்தாள். ராமன் உடன் சீதை வந்தார். மாணவனோடு ஆசிரியர் வந்தார். மாணவனுடன் ஆசிரியர் வந்தார். இவ்வாறு ஒரு உருவுக்கு பதிலாக பயன்படுத்தப்படுகிறது தான் சொல்லுருவுகளாக இருக்குது. இதுதான் மூன்றாம் வேற்றுமையினுடைய சுருக்கமான விளக்கம்.